வணக்கம். இது பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்தில நம்ம எத பத்தி பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலே ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி. உலகமே வியக்கக்கூடிய ஒரு மாபெரும் விஞ்ஞானி. அவர் இன்னைக்கு தளபதிய ஒரு செல்லாத நோட்டு. செல்லாத நோட்ட பத்தி ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க? அந்த மாதிரி பேசியிருக்காரு. அந்த செல்லாத நோட்டு என்னென்ன வேலை செய்யும்ன்னு சொல்லி 2026ல நீங்கலாம் பார்க்கத்தானே போறீங்க. அதாவது என்னன்னா, ஒரு மனிதன எந்த அளவுக்கு இமிட்டேட் பண்ணும் அப்படிங்கிறத தாண்டி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஒரே ஒரு தட மட்டும் டார்கெட் பண்றாங்க. அது யாருன்னா விஜய் தான். விஜய் சாருடைய இமேஜை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். விஜய் சார் தனி முகம் கிடையாது. அவர் தமிழ்நாட்டின் முகம். அவருடைய பெயர் சொல்லாத வீடே இல்ல. வீட்டுக்கு 1 ஓட்டு இல்ல. வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்ல ஒரு சின்ன பையனோ, அல்லது ஒரு பொண்ணோ இருந்துச்சுன்னா, டெஃபினட்டா அந்த வீட்ல 2 ஓட்டு விஜய் சாருக்கு இருக்கும். அந்த மாரி நிலை தான் இப்ப போயிட்டுருக்கு. சரி, ஓகே. நீங்க எத்தன தான் இலவசங்கள தூக்கி குடுத்தாலும், நீங்க என்னென்னலாம் நீங்க திட்டங்கள அறிவிச்சாலும், இதுக்கு முன்னாடி நீங்க ஆட்சி செஞ்சத மக்கள் பார்த்துட்டாங்க. சப்போஸ் நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க ஆட்சி செஞ்சத பார்க்கல அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி இவங்கலாம் ஆட்சி செய்யலையே, வந்தா நல்லது செய்வாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க ஆட்சி செஞ்சது, நீங்க அமைச்சரா இருந்ததையும், நீங்க எம்எல்ஏவா இருந்ததையும், அந்த தொகுதிக்கு என்னென்ன நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால ஒரு ஓட்டு கேட்க முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு இலவசத்த குடுத்து, எப்படியாவது ஓட்டுக்கு பணத்த குடுத்து, அந்த ஓட்டுகள நீங்க வாங்கணும்னு நினைப்பீங்க. ஆனா எங்க தளபதிக்கு அதுல எதுவுமே தேவையில்ல. அவரு சும்மா கண் அசைச்சாவே போதும். இங்க ஓட்டு போடுறதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமையாலாம் சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் உண்ம. எத்தனையோ பேர் கதறுறானுங்க. வாட்ஸ் என்ன சொல்றது? கமெண்ட்ல, வாய்ஸ் மெசேஜு நெறைய போடுறானுங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா, "டேய் நீ எல்லாம் ஒரு ஆளா? என்னடா தளபதிக்கு பேரு இவனாட்டம் பேசுற? டேய் நீ என்ன பண்ணிருவ பார்க்கலாமாடா?" அப்படியா இப்படின்னு சொல்லி ஏய் இதுக்கெல்லாம் பயந்து விஜய் சார் பத்தி பேசுறதுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா, ஒருத்தன் கமெண்ட்ல போட்டிருக்கான், "ஏன்னா டேய் நீ எல்லாம் இந்த காசுக்கு தான்டா நீ பேசிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லி, "காசுக்கு தானே பேசுற" அப்படின்னு சொல்லி சொல்றான். "டேய் எனக்கெல்லாம் யாருமே காசு குடுக்கலடா. அப்படி இருந்தா நீங்களாவது ஒரு 10, 100 போட்டு விடுங்கடா. ஏன்னு கேட்டீங்கன்னா, காசுக்காக நான் பேசல. ஏன்னு கேட்டீங்கன்னா, தளபதியோடைய உண்மையான ரசிகன் அப்படிங்கிற ஒரு வகையில தான் நான் பேசிட்டு இருக்கேனே தவிர, மத்தபடி தளபதிக்கும் எனக்கும் அவரு என்னைய பார்த்திருப்பாரா, பார்த்திருக்க மாட்டாரா தெரியல. பட்டு நான் அவர பார்த்ததில்ல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பார்க்காமலே நான் நெறைய தலைவர்கள நேர்ல பார்த்துருக்கேன். தளபதிய நான் இன்னும் பார்த்ததில்ல. ஆனா இருந்தாலும் அவர் மேல இருக்கிற ஒரு கிரேஸ் எனக்கு அவருக்கு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவரோட சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ பேசிட்டு இருக்கிற அந்த கமெண்ட்ல வந்துட்டு இருக்கக்கூடிய இத்தனை கமெண்ட்கள நீங்கலாம் பார்க்குறீங்க. அ ஏகப்பட்ட கமெண்ட்ல என்னைய ரொம்ப மோசமா தான் பேசுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆதரிக்கிற தாவேகா கட்சி தான். அந்த கட்சி மூலியமா எனக்கு எதுவும் கிடைக்குதா? இல்லையே. அந்த கட்சி ஏதாவது எனக்கு பணம் குடுக்குதா? இல்லையே. கட்சியுடைய இதுல ஏதாவது எனக்கு ஒரு பதவி இருக்கா? இல்லையே. எதுவுமே கிடையாது. ஆனா நான் இருந்தாலும் தளபதிக்கு வேலை செய்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் தளபதி என்னை கூப்பிட்டு ஆ சந்திப்பாரு. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். சரி, ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் பர்சனல். அத பார்த்துக்குவோம். கமெண்ட் வர்றது, வாய்ஸ் மெசேஜ் போட்டு மிரட்டுறது இதெல்லாம் வேணாம். ஏன்னா, அதுக்கெல்லாம் நான் பயப்படவும் மாட்டேன். அத பத்தி யோசிக்கவும் மாட்டேன். அத விடுங்க. அது ஒரு வேற வேற லெவல். அது விட்டுருங்க. அது சரி. அ நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அதாவது அ தளபதி அவர்கள செல்லாத நோட்டு அப்படின்னு சொன்னாரு. ஆதவர்ஜுன ஊழல் குடும்பத்திலிருந்து வந்த ஒரு தருதலன்னு சொன்னாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆ செங்கோட்டையன் அவர்கள கெழவன். "யோவ்! நீ எல்லாம் ஒரு கெழவ. நீ ஏன்யா போய் அங்க நின்னுட்டுருக்க? நீ இப்படியெல்லாம் பேசலாமா? போனீல்ல, கம்முனு இருக்க வேண்டியது தானே. ஏன்யா எங்கள பத்தி அதிகமா பேசிட்டு இருக்கிற? ஆ இங்க இருந்துட்டு போயிட்டு அங்க ஏன் போய் இப்படி பேசுற?" அப்படிங்கிற மாரி அ ஒரு 18 வயசு வாலிபர் இன்னைக்கு பேட்டி குடுத்திருந்தாரு. அந்த பேட்டிய நானும் தான் பார்த்தேன். உண்மையிலே அந்த பேட்டி என்ன சொல்றது? இந்த மாரி ஒரு விஞ்ஞானி தமிழ்நாட்டுல இருக்கிறது அ இஸ்ரோவுக்கே பயங்கரமான ஒரு ஷாக்கிங். எப்புட்றா அது? நம்ம ஊர்ல பொறக்க வேண்டிய ஒரு விஞ்ஞானி போய் தமிழ்நாட்டுல அதுவும் மதுரை மாவட்டத்துல பொறந்திருக்காரு. அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஞ்ஞானி தான் நம்ம ஐயா
தெர்மாக்கோல் தலைவர் செல்லூர் ராஜு அ ஐயா அவர்கள். அவரு தான் நீங்க இந்த பேட்டியில இதெல்லாம் சொன்னாரு. தளபதிய பத்தி. ஏகப்பட்ட விஷயங்கள பத்தி பேசினாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள வந்து தாக்கி பேசினாரு. அது என்னன்னு மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, "என்னங்க ஸ்டாலின் வந்து இப்படி சொல்றாரு?" அப்படின்னு ஒரு நிருபர் கேட்டாரு. கேட்டோனே அவரு அதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அத வந்து நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க குரூப் தேர்வு வந்து ரத்தாகி போச்சு. தமிழ் உலகத்திலேயே எந்த இடத்துலயுமே குரூப் தேர்வு ரத்தானதே இல்ல. இங்க வந்து ரத்தாயிருக்குது. எல்லாரும் வந்து ஸ்டாலின வந்து இதா பேசுறாங்க அப்படின்னு. உதயநிதி பத்தி பேசினோனே, உதயநிதி என்ன 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஆ அதாவது நாகரிகமா பேசி பழகணும். அந்த மாரி தான் பேசணும். ஏன்னா இருந்தாலும் இவங்க இப்படி பேசுறத பார்த்தா மனசு சங்கடமா இருக்குது அப்படிங்கிற மாரி பேசினாரு. ஆ கனிமொழி அக்காவ பத்தி என்ன பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொட்டு மது கூட இல்லன்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் சொன்னாரே, இப்ப நீங்க என்ன வாக்குறுதி குடுக்க போறீங்கன்னு நான் நேர்ல பார்த்தா கேட்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அதெல்லாம் ஓகே தான். ஆனா இருந்தாலும் தளபதிய பத்தி பேசும்போது மட்டும் செல்லாத நோட்டு அப்படின்னு சொன்னாரு. அந்த செல்லாத நோட்டு என்னென்ன செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு 2026 தான் தெரிய போகுது. அ ஏன்னு கேட்டீங்கன்னா, அ மக்கள்கிட்ட இப்போ வந்து செல்லாத நோட்டு தான் உண்மையிலேயே இருக்கு. செல்ற நோட்டு, நல்லா பாலிஷர் நோட்டு, நல்ல சலவைக்கு போற மாரி இருக்கிற நோட்டெல்லாம் பூரா அ அரசியல்வாதிங்கிட்டயும், பெரிய பெரிய தொழிலதிபர்ங்கிட்டயும், அ பெரிய பெரிய ஆளுங்கிட்டயும் தான் இருக்கு. இப்ப ஏழைங்கிட்ட இருக்கிறது பூராமே செல்லாத நோட்டு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க அவங்க தான் ஒட்டு போட்ட நோட்டு, ஓட்டையான நோட்டு, அழுக்கு நோட்டு, கசங்கி போன நோட்டு, இந்த மாரி நோட்டு வச்சு சுத்துறாங்க. அதனால செல்லாத நோட்டு அப்படிங்கிறது வந்து விஜய் சார் கரெக்டான பொருத்தமான விஷயம் தான். விஜய் சார் அந்த செல்லாத நோட்டு ஏழைங்கிட்ட தான் மட்டும் தான் இருக்கும். சரி ஓகே. அதெல்லாம் பேசி இப்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. சரி ஓகே. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அ ரெண் பா 13ஆம் தேதி வந்து சீலநாயக்கன்பட்டி அங்க சொல்றாங்கல்ல, சேலம் பக்கத்துல. அங்க வந்து ஒரு மக்கள் சந்திப்பு நடக்க போது. அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதுக்கு வந்து ஒரு 5000 பேர் தான் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது சரி பார்ப்போம். அது என்ன நடக்குதுன்னு. அதுக்கு இடையில இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆ விசில் சின்னத்த எப்படி பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நடக்குதுல்ல. 2020 நடக்க போகுது. 2020 நடக்க போகுதுன்ற இடத்துல விசில் உள்ள கொண்டு போகக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுறானுங்கயா. இது என்ன மாதிரி ஒரு கட்டுப்படுத்தல் இத்தன வருஷம் அப்படி போடவே இல்ல. ஆனா இப்போ வந்து விசில் உள்ள கொண்டு போகக்கூடாதுன்னு சட்டம் போடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தாவேக்கனுடைய தொண்டர்கள் அங்க போய் விசில் அடிச்சு கி அ ஆடுறவங்க டென்ஷன் ஆகும் அப்படின்னு நெனைச்சாங்களோ, இல்ல வந்து தாவேக்கா தொண்டர்கள் தான் அதிகமா கிரிக்கெட் பார்க்க உள்ள வருவாங்கன்னு நெனைச்சாங்களோ, இல்ல இங்கேயும் வந்து தாவேக்கானுடைய விசில் சத்தத்த போட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திருவாங்களோன்னு நெனைச்சாங்களான்னு தெரியல. அங்கேயும் விசிலுக்கு பேன் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரி எத்தனையோ விஷயங்கள் நான் பேசியாச்சு. பேசின விஷயங்களே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறதுல நம்மளுக்கு பிரயோஜனம் இல்ல. அதனால வந்து இந்த கமெண்ட் போடுறவன், இந்த வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறவன், இவங்கலாம் என்ன பண்ணுங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூ. 1000 எனக்கு அனுப்பிச்சுருங்க. நம்ம ஸ்டார்ல அனுப்பிச்சுங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு எப்படி அனுப்ப முடியுமோ அப்படி அனுப்புங்க. அதுக்கப்புறம் வந்து நான் உண்மையிலேயே பணம் வாங்கிட்டு தான் யாராச்சும் பேசுறேன்னு நெனச்சீங்கன்னா, இல்லடா அப்பா! நான் அப்படியெல்லாம் நெனைக்கல. நான் யார்கிட்டயும் பணமும் வாங்கல. யாருக்காகவும் பேசல. நான் வந்து என்ன தளபதி ரசிகன். அதனால தளபதிக்கு பேசிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஸோ தேங்க் யூ.